वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिहिल अमीन व अला आलिहि व अस्हाबिहि अजमाइन। अम्मा बाद। क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल क़दीम बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। ज़ुय्यिना लिन्नासि हुब्बुश शहवात मिनन निसाइ वल बनीन वल क़नातीरिल मुक़ंतरा मिनल ज़हबि वल फ़िद्दति वल ख़ैलिल मुसव्वमति वल अनआमि वल हर्स ज़ालिक मताउल हयातिद दुनिया वल्लाहु इंदहु हुस्नुल मआब। क़ुल अउनब्बिउकुम बिख़ैरिम मिन ज़ालिकुम लिल्लज़ीना इत्तक़ौ इंद रब्बिहिम जन्नातुन तजरी मिन तहतिहल अन्हार खालिदीन फ़ीहा व अज़वाजुम मुतहहरतुम व रिदवानुम मिनल्लाह वल्लाहु बसीरुम बिल इबाद। எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் இன்றைய தினம் நாம் செய்த நல்லமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கு வல்ல ரஹ்மான் இம்மையிலும் மறுமையிலும் நிறைவான நற்கூலிகளை நமக்கு தந்தருள் புரிவானாக. ரமதானின் எஞ்சிய காலங்களையும் மன நிறைவோடு உடல் ஆரோக்கியத்தோடு நல்லமல்கள் செய்து நன்மைகளை ஈட்டியவர்களாக நாம் அதை கழிப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்கின்ற துவாவோடு இன்றைய உரையை தொடங்குகிறேன். இந்த இடையில இடம் இருக்க கொஞ்சம் முன்னால் தள்ளி வரலாமே. கல்வியினுடைய சபைதானே இது ஒரு கல்வியினுடைய சபைதானே. முன்னாடி வர்றவங்களுக்கு மலக்குமார்கள் சோபனம் சொல்கிறாங்கன்னு இருக்குதா இல்லையா? நம்ம ஏற்கனவே கடந்த வருஷம் வேறு நினைவுபடுத்தியிருக்கோமே இல்லையா? யார் வந்து முன்னாடி வர்றாங்களோ அவங்க மேலே வானவர்கள் சலவாத் சொல்கிறாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறோமே. நம்ம ஒரு செட்டப் ஒன்றும் கொலைய போகிறது ஒன்றும் இல்லை. அப்படி முன்னாடி வந்து உட்காந்துட்டா முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளோதான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி உலக இன்பங்களும் மறுமை இன்பங்களும் ரெண்டுக்கு மத்தியிலான ஒரு ஒப்பாய்வு, கம்பேரிசன் சொல்லலாம். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் ஒரு இடத்துல உலகத்தினுடைய இன்பங்களை மேலே சொல்லிவிட்டு அதற்கு கீழே மறுமை இன்பங்களை பற்றி பேசுகிறான். அப்போ உலக இன்பத்திற்கும் மறுமை இன்பங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாட்டை அல்லாஹ் அதில் தெரிவிக்கிறான். தெரிவித்துவிட்டு இந்த ரெண்டில் நீங்கள் எதை தேர்வு செய்ய வேண்டும், நல்லவர்கள் எதை தேர்வு செய்வார்கள் என்பதையும் இந்த வசனத்திற்கு கீழே அல்லாஹ் பேசுகிறான். அதைத்தான் இன்றைய உரையில் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். நான் ஆரம்பத்தில் வாசித்து காட்டிய திருவசனம் 3வது அத்தியாயம் 14வது வசனம். நேற்றைய தினம் கடைசியாக ஹாஃபிஸா ஓதின வசனம் அது. இன்றைக்கி நான் ஆரம்பத்தில் முதல்ல ஓதின வசனம் 2 வசனம். மொத்தம் நேற்று ஓதின ஒரு வசனமும் இன்றைக்கி ஓதின 2 வசனங்களும் சேர்ந்து தான் இந்த உரையினுடைய கருப்பொருள். அல்லாஹ் சொல்கிறான், ஸுய்யின லின்னாஸி ஹுப்புஷ் ஷஹவாத்தி மினன் நிசாஇ வல் பனீன வல் கனாத்தீரில் முகந்தரத்தி மினல் ஸஹபி வல் ஃபில்லத்தி வல் கைலில் முஸவ்வமா. பெண்கள், ஆண் பிள்ளைகள், பெருவாரியான தங்கம் வெள்ளி குவியல்கள், கண்கவர் குதிரைகள், கால்நடைகள், வேளாண் நிலங்கள் ஆகிய விருப்பத்திற்குரிய பொருள்களை நேசிப்பது என்பது மனிதர்களுக்கு அலங்காரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஸாலிக மத்தாஉல் ஹயாத்தித் துன்யா. இவையெல்லாம் இந்த உலக வாழ்க்கையின் சொற்ப இன்பங்கள். வல்லாஹு இந்தஹு ஹுஸ்னுல் மஆப். அல்லாஹ்விடமோ அழகான உறைவிடம் இருக்கிறது. இதெல்லாம் கொஞ்ச காலம் தற்காலிகமான இன்பங்கள். அழகான உறைவிடம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. குல், நபியை நீங்கள் கேளுங்கள், அவங்கள்ட்ட கேளுங்க. அவுனப்பிஉக்கும் பிகைரிம் மின் ஸாலிக்கும். இப்போ சொன்னமே, அடுக்கணுமே, தங்கம் வெள்ளி குவியல்கள், பெண்கள், ஆண் பிள்ளைகள், கண்கவர் குதிரைகள், இதையெல்லாம் விட மிகச்சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா என்று நபியை நீங்கள் கேளுங்கள். கேட்டுட்டு அவங்களுக்கு பதிலும் சொல்லுங்கள். லில்லதீன தகௌ இன்த ரப்பிஹிம். இறை அச்சம் உள்ளவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடம் உண்டு ஜன்னாத், சொர்க்கச் சோலைகள் உண்டு.
எப்படிப்பட்ட சொர்க்கச்சோலைகள்? தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அதற்கு கீழே ஆறுகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கச்சோலைகள் அவர்களுக்கு உண்டு. ஹாலிதீன ஃபீஹா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, வ அஸ்வாஜும் முத்தஹரத்துன், தூய்மையான துணைவியரும் அவர்களுக்கு அங்கே உண்டு. வ ரிதுவானும் மினல்லாஹ், எல்லாவற்றையும் விட அல்லாஹுவின் பெரும் திருப்தியும் அவர்களுக்கு அங்கே உண்டு. வல்லாஹு பஸீரும் பில் இபாத், அல்லாஹ் அடியார்களை நன்கு கவனித்துக் கொண்டிருக்கிறான். இப்படி கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சொர்க்கச்சோலைகள், அங்கே நிரந்தரமாக தங்கி இருப்பது, அங்கே இருக்கக்கூடிய தூய்மையான துணைவியர், அல்லாஹுவின் திருப்பொருத்தம், இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, அல்லதீன யகூலூன ரப்பனா இன்னனா ஆமன்னா. நான் அதை அடுத்து பின்னால் சொல்கிறேன். யாருக்கு கிடைக்குங்கிறத லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தினுடைய ஆசை பொருட்களை விரும்புவது என்பது மனிதர்களுக்கு அலங்காரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். பொதுவாக அலங்காரத்துக்கு கூட ஆபத்தும் சேர்ந்துருக்கும். இயல்பாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அலங்காரம்னு சொன்னாலே ஆபத்தும் சேர்ந்து தான் வரும். புரிஞ்சுங்களா? செயற்கை எங்கே வந்து விடுகிறதோ அங்கே பாதிப்பும் சேர்ந்து இருக்கும். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ அந்த வகையில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஆசை பொருட்களை நீங்கள் விரும்புவது என்பது உங்களுக்கு அழகாக காட்டப்பட்டிருக்கிறது. சரி, அந்த ஆசை பொருட்களில் முதலாவது அல்லாஹ் சொல்கிறது என்னன்னு சொன்னால், அந்நிசா, பெண்கள் என்று சொல்கிறான். பெண்களை எடுத்தவொன்னே பொருள்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. இது நாம் ஆண்களை முன்னிலைப்படுத்தி பேசுவதனால் பெண்கள்னு சொல்கிறோம். இதே பெண்களை நம்ம முன்னிலைப்படுத்தி பேசணும்னு வச்சுக்கோங்க, பெண்களுக்கு முன்னால் வச்சு பேசினா ஆண்கள்னு அந்த இடத்துல சொல்லுவோம். அவ்வளோதான் விஷயம். அப்போ பெண்களை வந்து பொருள்னு சொன்னதுனால தப்புன்னு புரிஞ்சிக்கூடாது. இங்கே ஆடியன்ஸ் யாருன்னா ஆண்களை முன்னிலைப்படுத்தி பேசுது குர்ஆன், அதனால் பெண்கள்னு சொல்லுது. அப்போது பெண்களுக்கு ஆண்கள் அலங்காரம், ஆண்களுக்கு பெண்கள் அலங்காரம். அப்போ ரெண்டுமே அலங்கார பொருள், ரெண்டு பேரும் அலங்கார பொருள் தான். எந்த திசையில் இருக்கோங்கிறத பொறுத்து அலங்கார பொருள்ங்கிறது வேறுபடும். அதனால் இந்த ஆயத்தை வச்சுக்கிட்டு பெண்களை வந்து அலங்கார பொருள்னு சொல்லிருச்சுன்னு என்ன செய்யக்கூடாது, குதிக்கக்கூடாது. அது முன்னிலைப்படுத்தி பேசக்கூடியவர்களுடைய ஆளை பொறுத்து சொல்லுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஆக மொத்தத்தில் முதலாவது பெண்களை அல்லாஹ் சொல்கிறான். பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு பிறகு ஆண்களுக்கு மிகவும் கடினமான சோதனையாக பெண்களை தவிர வேறு எதையும் நான் விட்டு செல்லவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மா தரக்து பாதி அஷத்த ஃபித்னத் அலர்ற ஃபித்னத்தன் மினன் லிர்ரிஜாலி மினன் நிசா என்று சொன்னார்கள். பெண்களை விட மிகவும் இடையூறு தரக்கூடிய சோதனையாக வேறு எதையும் நான் விட்டு செல்லவில்லை எனக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலகத்தில் பார்க்குறோம், புரிஞ்சுங்களா, பெண்களால் ஏற்படக்கூடிய சோதனையை பார்க்குறோம். ஒரு வாரமாக ஊடகம் கிழிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒரு அரசியல் தலைவருடைய இதை போட்டு பிச்சு எடுத்து நார் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடிப்படை காரணம் என்னங்கிறீங்க? ஒரு பெண், அந்த பெண்ணுடைய சோதனை, அவ்வளோதான். அவரை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மாவுக்கு இவன் சோதனை அப்படின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்போது அந்தந்த உதாரணத்தை அப்பப்போ எல்லாம் நமக்கு நடைமுறைப்படுத்தி காட்டிக்கொண்டே இருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எனக்கு பிறகு ஆண்களுக்கு மிகவும் தொல்லை தரக்கூடிய சோதனையாக பெண்களை தவிர வேறு எதையும் நான் விட்டு செல்லவில்லை. இந்த ஆண்களை ஆடியன்ஸாக வச்சு சொன்ன அந்த வார்த்தைங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, அதனால தான் பெண்களுக்கென்று சில கட்டுப்பாடுகளை மார்க்கம் சொல்கிறது. என்ன அப்படின்னா, இந்த ஹதீஸினுடைய நோக்கம் என்னன்னா, சமூகத்துக்கு விழிப்புணர்வு ஊட்டுறதா நோக்கம். உங்கள் சமூகத்தில் இந்த மாதிரி பெண்களால் சோதனை வராமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு எச்சரிக்கை விடுப்பதும் ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குவதும் தான் இந்த ஹதீஸினுடைய அடிப்படையான நோக்கம். அப்போ நாம் என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். அதாவது பெண்களால் ஏற்படக்கூடிய அந்த சோதனைக்கான வழிவகைகளை முடிந்த அளவுக்கு அடைத்து விட்டு அதிலிருந்து சமூகத்தை காப்பாற்றுவது தான் இந்த ஹதீஸினுடைய நோக்கம். அதனால தான் மார்க்கத்தில் நாம் பார்க்குறோம், பெண்களுக்கென்று சில கட்டுப்பாடுகளை மார்க்கம் சொல்கிறது. என்ன கட்டுப்பாடு அது? அந்நிய ஆண்களுக்கு முன்னால் அழகை கடை விரிச்சிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஜாப் போட்டுக்க சொல்கிறாங்க. ஹிஜாப் என்பது பொதுவாக ஒரு பொருள் மதிப்பு மிக்கது என்றால் அது மறைவில் தான் இருக்க வேண்டும். மறைவில் இல்லாவிட்டால் அது மதிப்பு மிக்கது அல்லேன்னு ஆகிப்போம்.
நம்மெல்லாம் மதிப்புக்குரிய பொருளை என்ன செய்வோம், பீரோவுக்கு உள்ள அறையில் தானே வச்சு பூட்டி வைப்போம். இப்போ மதிப்புக்குரியதுனா உள்ளே தான் இருக்கணும். இஸ்லாம் வந்து பெண்களை மதிப்புக்குரியதாக பார்க்குது, ரொம்ப முக்கியமாக பார்க்குது. அப்போ அதனால் சில விஷயங்களை அவர்களுக்கு கூடுதல் கட்டுப்பாடுகளாக போடுகிறது. ஹிஜாப் என்பது அந்நிய ஆண்களுக்கு முன்னால் ஹிஜாபை அனுஷ்டிக்க சொல்கிறது. அதே போல் ஆண்களோடு ஆண்களாக கலந்து இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை தவிர்க்குமாறு பெண்களுக்கு இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அருமையான தோழர்களே, நாம் யோசிக்க வேண்டும். ஆண் பெண் கலப்பு என்பது அது ஆணுக்கும் பிரச்சனை, பெண்ணுக்கும் பிரச்சனை, ரெண்டு பக்கமே பிரச்சனை இருக்குது. அதனால் இந்த மாதிரியான வேலைகளை வச்சுக்கிற வேண்டாம் அப்படின்னு சொல்லி மார்க்கம் நமக்கு ஒரு கட்டுப்பாடை போடுகிறது. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்களும் பள்ளிவாசலுக்கு வந்து தொழக்கூடிய அந்த நிலைமை இருந்துச்சுல்ல. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நல்லா கவனிக்கணும். ஆண்களில் சிறந்த, ஆண்களுடைய வரிசைகளில் மிகச் சிறந்தது முதலாவது வரிசைனாங்க. ஆண்களுடைய சஃப்புகளில் முதலாவது வரிசை சிறந்தது, கெட்ட சஃப்பு கடைசின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அதே மாதிரி பெண்களுடைய வரிசைகளில் முதல் சஃப்பு கெட்டது, கடைசி சஃப்பு தான் என்னது நல்லதுன்னு சொன்னாங்க. இப்போ நம்மெல்லாம் வந்து மொஜின் வந்து காமத் சொல்லிட்டாருன்னா முன்னாடி போய் உட்காந்துட்டா சீக்கிரம் எழுச்சி போக முடியாதுன்னு பேக்கில் இடம் தேடிக்கிட்டு இருப்போம் நம்மலாம். அப்போ நம்மளாம் கெட்ட சஃப்பில் இடம் தேடிக்கிட்டு உட்காந்துருக்கோம். புரிஞ்சுங்களா? அதான் அர்த்தம் அதுக்கு. ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள்கிட்டருந்து விலகி நிற்கிறது தான் அவங்களுக்கு சிறப்பு. அதனால் அவங்களுடைய கடைசி சஃப்பு தான் அவங்களுக்கு சிறந்தது. பெருமானார் சொன்ன விஷயம். அன்னைக்கு சஃப்புடைய அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, முதலாவது பெரிய ஆண்கள் இருப்பார்கள், அதற்கு பிறகு சிறுவர்கள் இருப்பார்கள், அதற்கு பிறகு தான் பெண்கள் ஆரம்பிப்பார்கள். அந்த நடுவில் சிறுவர்கள் இருந்தும் கூட பெண்களுடைய முதல் வரிசை என்பது கெட்ட சஃப்புன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படின்னா அது ஆண்களுக்கு பக்கத்தில் அமைஞ்சிடறது தான் அதுக்கான காரணம். அப்படின்னா அவர் ஆண் பெண் கலப்பு இருக்கலாமா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், இதிலிருந்து யோசிக்க வேண்டும். ஒரு செய்தி. இன்னொரு முக்கியமான செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகையின் போது ஒரு திறந்த வெளியில் தொழுவாங்க. அங்கே எல்லாரையும் வர சொல்லுவாங்க, எல்லாரையும் வர சொல்லுவாங்க. ஆண் பெண் அனைவரும் வருவார்கள். பெண்களில் கூட தொழுகை உள்ளவர்கள் இல்லாதவர்கள் எல்லாத்தையும் வந்து கலந்துக்க சொல்லுவாங்க. ஆனால் தொழுகை இல்லாதவர்கள் அவங்க தொழுகையில் கலந்துக்க மாட்டாங்க, உட்கார்ந்து மட்டும் இருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழு வச்சு முடிச்சுட்டு குத்பா ஓதிட்டு, குத்பா தான் ரெண்டாவது தானே ஓதுவாங்க பெருநாளில், ஓதி முடிச்சுட்டு அது வந்து பொது உரை. அதற்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா, பெண்களுடைய இடத்திற்கு தனிப்பட்ட முறையில் சொல்ல போவாங்க, பிலால் ரலியல்லாஹு அழைச்சிட்டு போவாங்க. போய் அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக சில அறிவுரைகளை சொல்லிவிட்டு வருவார்கள். ஏன் அங்கே போக வேண்டியது வந்துச்சு அப்படின்னா, ஆண்களை விட்டு மிகவும் தள்ளி தூரத்தில் இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. இங்கே சொன்னது காதில் விழுந்திருக்காதோ, அதனால் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, போய் சொன்னாங்க. நம்ம ஹதீஸில் கேள்விப்பட்டிருக்கோம்ல, ரசூலுல்லாஹ் போய் சொன்னாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து ஒரு கொஞ்சம் உங்களை நரகத்திலிருந்து தர்மங்களின் மூலமாக காப்பாற்றி கொள்ளுங்கள்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். உங்களை நரகத்தில் நிறைய பார்த்தேன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு போய் மக்கள்கிட்ட வந்து என்ன செஞ்சார், அந்த அவங்க போட்ட தர்மங்கள்லாம் வசூல் பண்ண போனார். பெண்கள் வந்து காதில் கிடக்கிறது கழுத்தில் கிடக்கிறதெல்லாம் கழட்டி போட்டாங்கன்னு ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நடந்த விஷயம் தான் அது. அப்போ எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, ஆண்களோடு சேர்ந்து வரலாம் என்றாலும் கூட அவர்கள் தனியாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த அறிவுரை அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. அப்போ அந்த வகையில் தான் அவர்கள் மூலமாக சமூகத்திற்கு பிரச்சனை வந்து விடக்கூடாதுங்கிற முன்னெச்சரிக்கையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட சில நடைமுறைகளை, சில நிபந்தனைகளை அவர்களுக்கு விதித்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் அப்போது பெண்கள்னாலே சோதனை தானா, அப்போ எதுக்கு கல்யாணம் முடிக்கணும் கொள்ளணும் அப்படின்னு நான் கேட்கலாம். ஒரு விஷயம், உலகம்னு இருந்தால் உலகத்தோடு நாம் ஒட்டி தான் வாழ்ந்தாகும், வெட்டி விட்டு வாழ முடியாது. இஸ்லாத்தினுடைய கான்செப்ட் காடோ செடியோ கண்ணே ரஹ்மானேன்னு வாழ்கிறது கிடையாது. கிடைச்சதை தின்னுக்கிட்டு கிடைச்சதை உடுத்திக்கிட்டு அப்படியே மலை பக்கமாக போய் கையில் ஒரு அந்த காண்டிபத்தை பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் கையில் ஒரு கூஜாவை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு தவம் புரிகிறது அல்ல இஸ்லாத்தினுடைய இது. குடும்பஸ்தான தான் வாழணும். பிரம்மச்சாரியத்தை இஸ்லாம் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. குடும்பத்தோடு தான் வாழணும். அப்போ பெண்களை விரும்பக்கூடாதுன்னா விரும்பலாம். எந்த வகையில் விரும்ப வேண்டும்? ஒரு மனிதன் தன்னுடைய கற்பை காப்பாற்றி கொள்ள வேண்டும், கற்பொழுக்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் பெண்களை விரும்புவது. அதே போல் நிறைய புள்ள குட்டிகளை பெற்றுக்கிறது அப்படிங்கிற வகையில் பெண்களை விரும்பலாம். என்ன அஜர்த்த திடீர்னு நிறைய புள்ள குட்டிகளை பெற்றுக்கிறதுன்னு சொல்கிறீங்க? நம்ம நாட்டில் அதுவும் குறிப்பாக தென் மாநிலங்களில்
பின்பற்றின இந்த குடும்ப கட்டுப்பாடு முறை மிகப்பெரிய தவறுன்னு இன்றைக்கி அரசாங்கம் உணருது அரசாங்கம். என்ன தெரியுமா? தொகுதி மறுவரையறை நடக்குது, எம்பி தொகுதிகள் மறுவரையறை நடக்குது. 534 தொகுதியை 1000 தொகுதியாக மாற்ற போகிறாங்க. எதை வச்சு மாற்ற போகிறாங்க தெரியுமா? மக்கள் தொகை அடிப்படையாக வச்சு மாற்ற போகிறாங்க. நம்மெல்லாம் கருவேப்பிள்ளை கண்ணு மாதிரி ஒன்று பெற்று வச்சுருக்கோம், அல்லது 2 பெற்றுட்டு விட்டுட்டோம். அதனால் இங்கெல்லாம் மக்கள் தொகை குறைஞ்சி போச்சு. எனவே இங்கே அதிகமான பிரதிநிதிகள் தேவையில்லைன்னு முடிவு பண்ணுறாங்க. அதனால் தமிழகத்தில் உள்ள 39 பார்லிமெண்ட் தொகுதி 31ஆக குறைய போகிறது செய்தி வருது. அப்போ என்ன ஆகும்? வடநாட்டில் கிட்டத்தட்ட 700 தொகுதிக்கு மேலே அவங்களுக்கு வந்துடும். இனிமேல் நாங்கள் மெஜாரிட்டி வாங்கிறதுக்கு தமிழ்நாடு பக்கம்லாம் பிச்சை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அங்கேயே ஜெயிச்சிக்குவோம் அப்படிங்கிற ஒரு கோணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது. இப்போ சொல்லுங்கள், குடும்ப கட்டுப்பாடுங்கிறத வெறித்தனமாக ஃபாலோ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அது தெரியுதா? அப்போது இயல்பான ஒன்று. சைனாவிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய புள்ள பெற்றுக்க சொல்கிறாங்க. அங்கே நான் ஃப்ரான்ஸுக்கு போயிருந்தேன் 2018. நிறைய புள்ள பெற்றுக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட்டு சலுகை கொடுக்குது. 2 பிள்ளை இருந்தால் அவருக்கு கொஞ்சம் சலுகை, 3 பிள்ளை இருந்தால் இன்னும் கூட சலுகை, 5-6 பிள்ளைலாம் இருந்துன்னு வச்சுக்கோங்க நிறைய சலுகை. வீடு, ஒவ்வொரு பிள்ளைக்கும் தனித்தனி ரூமு, படிப்பு செலவு எல்லாமே ஃப்ரீ. அங்கே அந்த அளவுக்கு கொடுக்குறான். என்னென்னா மக்கள் தொகைங்கிறது மிக மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது. ஒரு காலத்தில் அதெல்லாம் மக்கள் அந்த நியதிகளை தவற விட்டுட்டாங்க. இன்றைக்கி மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ இந்த நோக்கத்துக்காக வேண்டி பெண்களை விரும்புதல் என்பது மார்க்கத்தின் ஒரு அம்சம்தான். இது அல்லாமல் அவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனை இருக்குது பாருங்கள், அது தவிர்க்கப்பட வேண்டும். அப்போ அந்த வகையில் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 2வது பிள்ளைகளும் சில நேரங்களில் சோதனை தான். சில நேரங்களில் பிள்ளைகளும் சோதனை தான். பிள்ளைங்களால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சில திடமான முடிவுகளை எடுக்கிறதுல பெற்றோர்கள் தயக்கம் காட்டுவார்கள். ஹதீஸ்லேயே வருது, ஒரு ஆணை கோடையாக்கக்கூடிய இடத்துக்கு பிள்ளைங்க வந்துடுவாங்க. புள்ள குட்டியெல்லாம் இருக்குது, நான்லாம் போய் இதுக்கு போகணுமா அப்படின்னு நினைப்பான். அப்போ அவருடைய இயல்பான அந்த வேகத்தை குழந்தை குட்டிகள் என்ன செஞ்சுறாங்கன்னா தடுத்து நிறுத்திடுறாங்க. அப்போது எனவே தோழர்களே, சில நேரங்களில் பிள்ளைகளும் சோதனைகளாக இருப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் பிள்ளைங்கள் பெற்றக்கூடாதான்னா இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தை அதிகப்படுத்துவது என்கின்ற நோக்கத்தில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ்வை ஓரிறைவனை வணங்கக்கூடிய ஆட்கள், அந்த மாதிரியான ஆட்களை உருவாக்குதல் அப்படிங்கிற நோக்கத்தில் குழந்தையை பெற்றுக்கிறதுங்கிறது மார்க்கத்தில் வரவேற்கப்பட்ட விஷயம். சரி, அதே மாதிரி தங்கம் வெள்ளி குவியல்கள், செல்வங்கள் சில நேரத்தில் சோதனை தான். எப்படி சோதனை? அது அந்த செல்வம் நம்முடைய அசல் நோக்கத்திலிருந்து நம்மளை டைவர்ட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக அது சோதனை தான். இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் சோதனைகள்ங்கிறான். நம்முடைய அசல் கோல் என்ன? அல்டிமேட் கோல் என்ன? மறுமை வெற்றி அப்படிங்கிற அந்த இலக்கிலிருந்து நம்ம டைவர்ட் பண்ணிச்சுன்னு சொன்னால் பிள்ளைகளும் சோதனை தான், செல்வமும் சோதனை தான். ஆனால் அதே நேரத்தில் செல்வம்ங்கிறது ஒரே அடியாக தவிர்க்கப்பட வேண்டியதா? அதெல்லாம் கிடையாது. செல்வம் எது சம்பாதிக்கப்பட வேண்டும். ஜும்மா தொழுகை முடிஞ்சுன்னா என்ன செய்ய சொல்கிறாங்க குர்ஆனில்? நீங்கள் வெளியில் பரவி சென்று அல்லாஹ்வுடைய அருளை தேடி பெறுங்கள், சம்பாதிங்கிறாங்க. பள்ளிவாசலில் வந்து தொழுது முடிச்சுட்டு உட்காந்துருக்கிற ஆளை உமர் ரலியல்லாஹு சாட்டை அடித்து வச்சு விரட்டி போங்க போய் சம்பாதிங்க, என்ன பள்ளிவாசலில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு அனுப்பி விடுவாங்க. அப்போ பொருளீட்டுதல் என்பது உண்டு. ஜக்காத் எப்படி கொடுக்க முடியும்? ஹஜ் எப்படி பண்ண முடியும்? செல்வம் இல்லாட்டி பண்ண முடியாது. அப்போ இஸ்லாம் வந்து செல்வத்தை சம்பாதிக்காதன்னு சொல்லலை, சம்பாதிங்க, ஆனால் முறையான வழியில் சம்பாதிங்க, முறையான கடமைகளை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுங்கள். அதே மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல ஒல் ஹைலில் முசவ்வமத்தி இந்த வார்த்தை ஒன்று வருது. கண்கவர் குதிரைகளை விரும்புகிறது, அதுவும் மனிதனுக்கு அலங்காரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. குதிரையை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விதமாக சொன்னார்கள். சில குதிரைகள் அதை வைத்திருப்பவர்களுக்கு நன்மையாக அமைகிறது, சில குதிரைகள் அதை வைத்திருப்பவர்களுக்கு பொருளாதார பாதுகாப்பாக வருகிறது, இன்னும் சில குதிரைகள் அதை வைத்திருப்பவர்களுக்கு பாவச்சுமையாக மாறுகிறது. யாருக்கு நன்மையாக மாறுது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் அந்த குதிரையை கட்டி வைத்து அல்லாஹ்வுடைய பாதையில் அழைப்பு வந்தால் உடனே ஜிஹாதுக்கு செல்லலாம் என்கின்ற நோக்கத்திலேயே அந்த குதிரையை வளர்த்து தீனி போட்டு பக்குவப்படுத்தி ட்ரைனிங் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காரோ அவருக்கு அது நன்மை என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு நன்மைன்னா,
அதுக்கு போடுற தீனி இருக்குது பாருங்க, அது நன்மை. அது நடந்து போச்சுன்னா அதனுடைய எட்டுக்கு நன்மை. நம்ம போகிறது இல்லை, பள்ளிவாசலுக்கு நம்ம எட்டு வச்சு போனால் நன்மை இருக்குல்ல. ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் பயன்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி குதிரையை பராமரித்தா அந்த குதிரை நடக்கிறது கூட நமக்கு நன்மை இருக்குதான். அந்த குதிரை நடக்கிறதுக்கு நமக்கு நன்மை இருக்குது. அது ஒரு மேலே ஏறிச்சுன்னு சொன்னால் ஒவ்வொரு படிக்கும் நமக்கு நன்மை இருக்குது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னு சொன்னால், அது அருந்துகிற தண்ணீருக்கு பானத்திற்கு நமக்கு நன்மை, அது திங்கிற தீனிக்கு நமக்கு நன்மை. ரசூலுல்லாஹ் இப்படியே சொல்லிக்கிட்டே வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அது போடுற விட்டைக்கும் சாணத்துக்கும் அது கழிக்கிற சிறுநீருக்கும் நமக்கு நன்மைன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஆனால் நல்ல நோக்கத்துக்காக அதை பயன்படுத்துறதுக்காக வச்சிருக்கிறதுனால. ஆனால் அதே நேரத்தில் யாருக்கு அந்த குதிரை பொருளாதார பாதுகாப்பு என்று சொன்னால் அதை வச்சு சம்பாதிக்கிறதுக்காக வச்சிருக்கிறார், நல்ல வழியில் சம்பாதிக்கிறார். அதே நேரத்தில் சம்பாத்தியத்தை ஈட்டிய வருவாயை அதில் உள்ள கடமைகளை சரியாக நிறைவேற்றி விடுவார். உதாரணமாக அந்த குதிரைக்கு தேவையான பராமரிப்புகளை கரெக்டாக செஞ்சிருவார், வரக்கூடிய வருவாயை கரெக்டாக கணக்கு பண்ணி அதில் ஏதாவது ஜக்காத்து கடமை இருந்தால் அதை நிறைவேற்றிடுவார், சதக்காக்கள் போன்று விட்டு செஞ்சிருவார். அப்போ இவருக்கு அது பொருளாதார பாதுகாப்பு. மூணாவது ஒருத்தருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த குதிரை பாவச்சுமை என்றார்கள். யாருக்கு அது? யார் தன்னுடைய குதிரையை பிறருக்கு காட்டுவதற்காக, தன்னுடைய மாட்சிமையை நிரூபிப்பதற்காக, நான் உன்னோட பெரிய ஆளு பற்றியா, நான் குதிரையெல்லாம் வச்சு, குதிரைங்கிறது அன்றைக்கி மிகப்பெரிய செல்வம், அது புரிஞ்சுக்கணும், அந்த கவனத்தில் வச்சுக்கிறணும். குதிரைங்கிறது பெரிய செல்வம். அப்போ அந்த மாதிரியான ஒன்றை வைத்து மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக, யார் தன்னுடைய பெருமையையும் படாடோபத்தையும் நிரூபிப்பதற்காக அதை வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இது பாவச்சுமை என்று சொன்னார்கள். இன்றைக்கி நம்மள்ட்ட குதிரையெல்லாம் இருக்காது, ஆனால் குதிரைக்கு ஈடான வாகனங்களை வச்சுருப்போம் நம்ம, இல்லையா? கார் வச்சுருப்போம், மதிப்புக்குரிய கார்களை வச்சுருப்போம். அந்த கார்களை அல்லது அந்த வாகனங்களை எந்த நோக்கத்துக்கு நாம் வச்சுக்கிறணுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் நமக்கு மிகப்பெரிய வழிகாட்டல். கார் நமக்கு இருக்கணும், எதுக்காக? ஊரில் எவன்ட்டும் இல்லை, என்ன மணி தான் இருக்குது அப்படின்னு காட்டுறது அல்ல. புரிஞ்சுங்களா? நல்ல காரியங்களுக்கு தேவைப்பட்டால் நான் யூஸ் பண்ணுவேன். வீட்டில் நான் நம்முடைய சொந்த விஷயங்களுக்கு பயன்படுத்துறது தப்பு கிடையாது, அது தப்பு இல்லை. அதே சமயத்தில் நல்ல காரியங்களுக்கு தேவைப்பட்டாலும் நான் பயன்படுத்துவேன். அல்லாஹ்வுடைய பாதையில் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் நான் என்னுடைய வாகனங்களை கொடுத்து உதவுவேன். அந்த மாதிரி நோக்கத்துக்கு நாம் நம்முடைய வாகனத்தை வைத்திருந்தால் இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் நாம் அதில் போடுற பெட்ரோலுக்கு நன்மை. பெட்ரோல் புகையாக வெளியே போச்சுன்னு வைங்க, ஒவ்வொரு புகைக்கும் நன்மை, அப்படி தான் அர்த்தம் வைக்க முடியும். அந்த குதிரை சாப்பிட்ற தீனிக்கு நன்மை, அது போடுற கழிவுக்கு நன்மை அப்படின்னா, அப்போ இங்கே என்ன? ஊற்றுற பெட்ரோலுக்கு நன்மை, வெளியில் போகிற புகைக்கு நன்மை கிடைக்கும். அது எந்த நோக்கத்தில் வச்சுருக்கணும்? அல்லாஹ்வுடைய பாதையில் பயன்படுத்துறது, நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துறது, சமூக காரியங்களுக்கு பயன்படுத்துறது, சமூகத்தினுடைய மேம்பட்டுக்காக பயன்படுத்துறது, அப்படிங்கிற நோக்கத்தில் வாகனங்கள் வைத்திருந்தால் அந்த நன்மை கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கால்நடைகளை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே மாதிரி பயிர் வேளாண்மைகளையும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். கால்நடை பயிர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களுக்கு பயன் தரக்கூடிய அம்சங்கள். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதர் ஒரு செடியை நடுகிறார், அது வளர்கிறது. செடியை நட்டுட்டு அந்த ஆள் போயிட்டார், அது வளர்ந்து அது காய்க்கிறது, பழுக்கிறது, மக்களுக்கு அது பயன் தருகிறது, உயிரினங்கள் அதை வைத்து பயன்பெறுகின்றன, பறவைகள் பயன்பெறுகின்றன என்றால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒன்றும் அதை நட்டவருக்கு நன்மையாக போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பறவை கொத்திட்டு போச்சுனாலும் அதுக்கு நன்மை இருக்குது, ஒரு ஆடு மேய்ஞ்சிட்டு போனாலும் நன்மை இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதை என்ன செய்யணும்? நட்டு வைக்கணும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நட்டவங்களுக்கு மட்டும் கிடையாது, யாரோ ஒருத்தர் நட்டுட்டு போயிட்டாரு, இப்போ அந்த மரம் நமக்கு பக்கத்தில் இருக்குது, நாம் டெய்லி போய் தண்ணி ஊற்றினாலும் அதை பராமரித்தாலும் நமக்கும் அந்த நன்மை கிடைக்குன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை, புரிஞ்சுங்களா? எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னா, ஒருவருடைய கையில் ஒரு நாற்று இருக்கிறது அல்லது ஒரு செடி இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூர் ஊதிடுவார், உலகம் அழிஞ்சு போயிடும் இருந்தால் கூட நீங்கள் அந்த செடியை நடாமல் விட்டு விடாதீர்கள் விட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்க சொல்ல. ஏன்னா அது எவ்வளோ நாள் நிற்க போகுது, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பொறுப்பு என்னென்னா அதை நடுறது தான். அப்போ அது அவ்வளோ பெரிய செயல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ இந்த மாதிரி மக்களுக்கு பயன்படும் என்கின்ற நோக்கத்தில் நாம் இந்த பொருட்களை பயன்படுத்தினால் அது தவறு கிடையாது. மாறாக நாம் நம்முடைய இலக்கிலிருந்து டைவர்ட் ஆகிற அளவுக்கு இந்த பொருட்கள் நம்மிடத்தில் ஆதிக்கம் செலுத்துமையானால்
அதைத்தான் ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல அலங்காரம்னு சொல்கிறாங்க, அதை தான் சோதனைன்னு சொல்கிறாங்க, அதைத்தான் இடைஞ்சல் இடையூறு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடர்பாடு என்று சொல்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போது இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அல்லாஹ் சொல்கிறான், இதெல்லாம் இந்த உலகத்தினுடைய அற்ப சுகங்கள். ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு அழிவுங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அழியாத இன்பங்கள்னு ஒன்று இருக்குது. அது என்ன இன்பம் அல்லாஹ் சொல்கிறான், நான் அதை சொல்லட்டுமா நபியை நீங்கள் கேட்டுட்டு சொல்லுங்கள். அது சொர்க்கம் என்று சொன்னார்கள். கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கம். எப்படிப்பட்ட ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும்? அல்லாஹ் குர்ஆன்ல இடத்துல சொல்கிறான், தேனாறுகள் ஓடும், பாலாறுகள் ஓடும், நீராறுகள் ஓடும், மது ஆறு ஓடும். அதுவும் சேர்ந்து ஓடும். ஆனால் அங்கே போதை இருக்காது, அது வேற விஷயம். போதை இருக்காது, அதுவும் சேர்ந்து ஓடும். அந்த ஆறுகள் அந்த சொர்க்கத்தை கண்டவர் யாரும் கிடையாது. மாலா ஐனுன் ரஅத் வலா சமிஉன் வலா உதுனுன் சமியத் வலா ஹதர அலா கல்வி பஷர். அந்த சொர்க்கத்தின் இன்பங்களை எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனிதனுடைய இதயத்திலேயும் ஊசலாடியதில்லை. இப்படி இருக்கும்னு கற்பனையே பண்ண முடியாது. அப்படியான ஒரு சொர்க்க வாழ்க்கை அங்கே இருக்கிறது. அது மட்டுமல்ல, அஸ்வாஜும் முத்தஹரா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பரிசுத்தமான தூய துணைவியர்கள் அங்கே கிடைப்பார்கள். இங்கே துணைவிமார்கள் நமக்கு கிடைக்கிறாங்கன்னா அவங்க குளிக்கணும், புட்டாமாவு அடிக்கணும், ஸ்ப்ரே பண்ணணும், காஜல் போடணும், எல்லாம் போட்டால் தான் நல்லா அழகாக இருப்பாங்க. அங்கெல்லாம் அப்படி கிடையாது. இயற்கையிலேயே எல்லாம் என்ன செஞ்சிருவோம், சுத்தமாக்கிடுவான். அவங்களுக்கு எச்சில் இருக்காது, சளி துப்ப மாட்டாங்க, எச்சி துப்ப மாட்டாங்க, அவங்களுக்கு மென்சஸ் இருக்காது, எல்லாம் ஹதீஸில் வருது. எந்த பிரச்சனையும் இருக்காது, அவங்களுக்கு தூய்மையாக இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், சொர்க்கவாசிகள் வீட்டுக்கு வெளியில் போயிட்டு வந்தால் தான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக வருவாங்களாம். வீட்டில் இருக்கும்போது கூட கொஞ்சம் ஒரு மாதிரியா கரகரையெல்லாம் தெரியுமா. வீட்டுக்கு வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப என்ன இது, வீட்டில் இருக்கும்போது இவ்வளோ பளிச்சுன்னு இல்லை, வெளியே போயிட்டு ரொம்ப பளிச்சுன்னு வர்றீங்கன்னு கேட்பாங்களாம். என்னென்னா, சொர்க்கத்தில் கிடக்கிற மண் இருக்குது பாருங்கள், அது உயர்தரமான புட்டாமாவு, உயர்தரமான அந்த அலங்கார பொருட்கள், அது கஸ்தூரின்னு வருது. அப்போ காற்றுல என்ன செய்யும், வந்து மேலே தானாக படும். உள்ளே வரும்போது என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதிகமான ஹேண்ட்ஸமோடு உள்ளே வருவாங்க. எனவே அருமையான தோழர்களே, சொர்க்கத்திற்கென்று அல்லாஹு தஆலா சில தனிப்பட்ட சிறப்புகளை வச்சுருக்காங்க. சரி, இவ்வளவு இன்பங்கள் அங்கே உண்டு. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, இங்கே உள்ள இன்பங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு மன உளைச்சல் பட்டு தான் திரட்டணும். ஒரு பைசா இலகுவாக சம்பாதிக்க முடியுமாங்க? கஷ்டம் இல்லாமல் சம்பாதிக்க முடியுமா சொல்லுங்கள்? அந்த ஒரு பைசாவை சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை பேர்ட்டு நம்ம இழிக்க வேண்டியிருக்கு, எத்தனை பேர்ட்டு தலை குனிய வேண்டியிருக்கு. அவ்வளோ சீக்கிரமாக கிடச்சிடாது. ஆனால் மறுமையினுடைய இன்பங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. யார்கிட்டையும் முன்னால் நிற்கணும்னு அவசியம் கிடையாது, தானாக வந்து நிற்கும். ஒரு பொருளை பார்ப்போம், இது எனக்கு வேணும்னு நினச்சாலே போதும், கிட்ட வந்து இப்படி வந்து நிற்கும். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், சொர்க்கவாசிகளுக்கு சட்டை இருக்குல்ல, ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸை அங்கே தனியாக நெய்து வெட்டி தப்பாங்களா, அல்லது அந்த செடியில் இந்த மரத்திலிருந்தே வெட்டி எடுத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னா. அங்கெல்லாம் ரெடிமேடு தாங்க, அங்கே என்ன கிடையாது, போய் அளவு கொடுத்து டெய்லர்கிட்ட தச்சு கிச்சு எல்லாம் போடணும் அவசியம் கிடையாது, எல்லாம் ரெடிமேடு. போய் மரத்துக்கு மேலே நிற்க வேண்டியது, எந்த துணி வேணும் அந்த மரத்துக்கு மேலே போய் நிற்க வேண்டியது, அங்கே போய் நின்றா போதும், அப்படியே நமக்கு தகுந்த மாதிரி சட்டம் வந்துடும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹதீஸில் வருது. அப்போ எனவே அங்குள்ள இன்பங்களை அனுபவிப்பதற்கு கஷ்டமே பட தேவையில்லை. அதே மாதிரி எந்த விதமான அழுக்காறுகளும் மாசுமருவும் இல்லாத இன்பங்களை எல்லாம் அங்கே வைத்திருக்கிறான். இந்த இன்பங்கள்லாம் பெரிய இன்பங்கள். ஆனால் இதை விட இன்னொரு இன்பம் இருக்குது, அல்லாஹ் சொல்கிறான். அது என்ன தெரியுமா? வரிதுவானும் மினல்லாஹ், அல்லாஹுவின் திருப்தி. அல்லாஹ்வுடைய திருப்தி கிடச்சிருச்சுன்னு சொன்னால் மற்றதெல்லாம் வேணவே வேணாம். அதை விட வேறு என்ன வேணும்? சொர்க்கவாசிகள் எவ்வளோ இன்பங்கள்லாம் அனுபவிச்சுட்டு கொண்டுட்டு மனக்குறையோடு இருப்பாங்களாம். என்ன விஷயம்? அல்லாஹ் எங்கள் மேலே திருப்தி கொண்டானான்னு தெரியலையே. உங்கள் மேலே திருப்தி கொள்ளாமல் அல்லாஹ் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சவொன்னே தான் அவங்களுக்கு எல்லாமே அனுபவித்த மாதிரி இருக்குமா. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வரிதுவானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹுவின் திருப்தி தான் உலகத்திலேயே மகா பெரியது, மறுமையிலேயே மகப்பெரியது. சொர்க்கத்தினுடைய இன்பங்கள்லாம் ரெண்டாவது தான். அல்லாஹ்வுடைய திருப்தி கிடச்சிச்சுன்னா அதுதான் மிகப்பெரிய இன்பம். தோழர்களே, அதே அல்லாஹ் அங்கே சொல்கிறான், வரிதுவானும் மினல்லாஹ் சொல்லிட்டு, இந்த இன்பங்கள் எல்லாம் யாருக்கு கிடைக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லும்போது அதை மட்டும் நான் வரிசையாக ஒரு தலைப்பு செய்தி மாதிரி சொல்லிடுறேன். யாருக்கு அல்லாஹ் இந்த இன்பங்களை தர்றான் அப்படின்னா ஒரு 8 பேரை சொல்கிறான். இறையச்சமுள்ள 8 பேர் என்று சொல்கிறான்.
அந்த 8 பேரில் முதலாவது ஆள் யாருன்னா அல்லதீன யகூலூன ரப்பனா இன்னனா ஆமன்னா. அவங்க வந்து ஈமான் கொண்டோம்னு சொல்லுவாங்க. ஈமான்னா என்ன? அல்லாஹ் எதையெல்லாம் நம்ப சொன்னானோ அதை எல்லாத்தையும் சேர்த்து நம்பினோம்னு சொல்லுவாங்க. ஒன்று. ரெண்டாவது, அவங்க வந்து தங்களுடைய பாவங்களை ஒப்புக்கொள்வார்கள் அல்லாஹ்விடத்தில். நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், இந்த மாதிரி பண்ணிட்டேன், இந்த இடத்துல இப்படி பண்ணிட்டேன், இந்த இடத்துல இப்படி பண்ணிட்டேன். பாவத்தை அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்வார்கள். ஒரு விஷயம், அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கேட்கும்போது ஹோல்சேல் மன்னிப்பு கேட்கக்கூடாது. ஹோல்சேல் மன்னிப்பு கேட்கக்கூடாது, ரீட்டைல் மன்னிப்பு தான் கேட்கணும். ரீட்டைல்னால் என்ன? இந்த இடத்துல இந்த நேரத்தில் இந்த பாவம் செஞ்சேன், இந்த இடத்துல இந்த நேரத்தில் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? கேட்கணும் அல்லாஹ்ட்ட. சில நேரங்களில் மறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. அல்லாஹ் எனக்கு ஒன்றா சொல்ல முடியலை, மறந்து போச்சு, ஆனால் உனக்கு அது தெரியாமல் இருக்காது அப்படின்னு என்ன செய்ய சொல்லணும். பொதுவாக நான் செஞ்ச பாவம்லாம் மன்னிச்சிரு, நான் செஞ்ச பாவம்லாம் மன்னிச்சிருன்னு சும்மாவே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்னா செஞ்ச பாவங்களை யோசிக்கணும். கண்டிப்பாக செய்யாமல் இருந்திருக்க மாட்டோம், நமக்கு தெரியாமல் இருந்திருக்காது. அப்போ என்ன செய்யணும்னா பாவங்களை அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்வது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அல்லாஹ் நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம், இந்த பாவத்தை செஞ்சிட்டோம், மன்னிச்சிரு. அப்போ பாவத்தை ஒப்புக்கொள்வது மிக முக்கியமானது. அடுத்து அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நரகத்திலிருந்து பாதுகாக்க சொல்லி, நரகத்தை நம்புவார்கள், வேதனையை நம்புவார்கள், அதிலிருந்து பாதுகாக்க சொல்லி அல்லாஹ்ட்ட என்ன செய்வாங்க? கையேந்துவார்கள். இது 3வது. அடுத்து 4வது, அவர்கள் அஸ்ஸாபிரீன், பொறுமையாளர்கள்னு சொல்லுவாங்க. பொறுமைனா என்ன பொறுமை? பொறுமைங்கிறது 3 வகை இருக்குது. ஒன்று வந்து என்னன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பதில் பொறுமை காப்பது. தொழுவும் போது கொஞ்ச நேரம் டயம் அதிகமாகிற மாதிரி தெரிஞ்சுன்னா இடுப்பு இந்த பக்கம் வலிக்கும், கால் லேசாக வலிக்கும். அதோடு சேர்த்து இமாம் மேலே ஒரு சின்ன வெறுப்பு ஒன்று வரும். என்ன அந்த ஆள் இழுக்கிறான் அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? இந்த இடுப்பு வலியும் கால் வலியும் சேர்ந்து இமாம் மேலே திரும்பும். அல்லாஹ்வை வணங்குறதுன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம் இருக்க தாங்க செய்யும். அதை சபுர் பண்ணணுங்க, அது சபுர் பண்ணணும். அதுக்காக இமாம் வந்து ஃபர்லான தொழுகைனா அப்படி செய்ய மாட்டார். அதை வந்து மக்களுடைய சூழ்நிலை புரிஞ்சு இது பண்ணிக்கிடுவார். ஆனால் சில உபரியான வணக்கங்களை கொஞ்சம் நேரம் நின்று தான் வணங்கி ஆகணும். அந்த வழி கொஞ்ச நேரம் கழித்து என்ன செஞ்சிடும்? போயிடும். ஆனால் அதனால் கிடைச்ச நன்மை இருக்குது பாருங்கள், போவே போகாது, மறுமையில் நிலச்சிருக்கும். அதை யோசிச்சு பார்த்துங்க. நமக்கு வலி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் உடனே இதனால் கிடைக்கிற நன்மை நிரந்தரமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள், வலி தெரியவே தெரியாது. அப்போ என்ன செய்யணும்னா அல்லாஹ்வுக்கு நாம் அடிபணிந்து நடப்பதில் சில நேரங்களில் பொறுமை காக்க வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு பாவம் செய்கிற விஷயத்துலையும் சபர் வேணும். பாவம் செய்கிற விஷயத்தில் என்ன அர்த்தம்? பாவம் செய்கிறதுக்கு மனசு துள்ளும், கடந்து துடிக்கும், செஞ்சிடலாம் அப்படின்னு துடிக்கும். அந்த நேரத்தில் மனசை கட்டுப்படுத்தும். இது சபருடைய இன்னொரு வகை. 3வது என்னன்னு சொன்னால் நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும்போது அல்லாஹ்வுடைய விதி இதுதான் என்று ஏற்றுக்கொண்டு நம்மை அடக்கிக் கொள்ள வேண்டும். இந்த 3 விதமான சபர் ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்ட பொறுமையாளர்களுக்குத்தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட இன்பங்களை தருகிறான் என்று இந்த வசனம் சொல்கிறது. 4வது. 5வது என்னன்னு சொன்னால் உண்மையாளர்கள், அஸ்ஸாதிகீன் என்று சொல்கிறான். உண்மையாளர்களாக இருப்பார்கள், மருந்துக்கு கூட போய் சொல்ல மாட்டாங்க, அவங்க உண்மையாளர்களாக இருப்பார்கள். அடுத்து 5வது யாருன்னு சொன்னால் அல் கானித்தீன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். கட்டுப்பட்டு நடக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, போலீஸ்காரன் சொன்னால் கேட்போம் பாருங்க, அந்த மாதிரி கிடையாது. அது தலைவிதியேன்னு கேட்போம். அந்த பக்கம் திரும்பி போனால் போயிடுவோம். அது அவன் மேலே அன்பில் போகிறதில்ல, போட்டி வேறு மாதிரியே கற்றுவாங்க, அதனால் அப்படி திரும்புவோம். ஆனால் கட்டுப்படுதல்ங்கிறது என்னென்னா விரும்பி கட்டுப்படணும், விரும்பி கட்டுப்படணும். இந்த கல்யாணம் முடித்த புதுசில் ஒரு 2-3 மாதத்துக்கு புருஷன் சொன்னால் மனைவி கட்டுப்படுவாங்க பாருங்கள், அதுதான் விரும்பி கட்டுப்படுறதுன்னு அர்த்தம். 3 மாதத்துக்கு பிறகு எல்லாம் பறந்து போயிடும், அது வேறு விஷயம். அது இப்போ வேறு மாதிரியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த 3 மாதத்துக்குள்ளே ஒரு கட்டுப்படுதல் வரும் பாருங்கள். அது மாதிரி மனைவி சொன்னாலும் இவனும் அப்படி தான் தலையாட்டி பொம்மையாக இருப்பான். அது வந்து அன்போடு கட்டுப்படுறது. அல்லாஹ் விஷயத்தில் அப்படிப்பட்ட கட்டுப்பாடு என்ன செய்ய இருக்கணும், அதாவது விரும்பி மனம் விரும்பி கட்டுப்பட வேண்டும். அப்படிப்பட்ட கட்டுப்பாட்டாளர்களுக்கு அல்லாஹ் இந்த நன்மையை கொடுக்குறான். அதே மாதிரி அடுத்து ஒல் முன்ஃபிகீன, அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் செலவழிப்பார்கள். குடும்பத்துக்கு நியாயமான செலவுகளை செலவழிப்பாங்க, குடும்பத்துக்கு கஞ்சத்தனமாக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி சமூகத்துக்கு, ஏழை எளியவர்களுக்கு அதில் அவங்க தாராளமாக செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதோட லாஸ்ட் அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுகிறான், ஒல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹர் நேரங்களில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். சஹர் நேரங்களில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தஹஜ்ஜுது தொழுவாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரியான நல்ல காரியங்களுக்கு யார் மும்முரமாக இருக்கிறார்களோ, முனைப்புடன் இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட இறையச்சம் உள்ளவர்களுக்குத்தான் அல்லாஹு தஆலா மேன்மையான சொர்க்க இன்பங்களை வைத்திருக்கிறான். உலகத்தினுடைய இன்பங்கள் தவிர்க்கப்பட வேண்டியது அல்ல,
நம்முடைய கோல்ல இருந்து என்ன செய்யக்கூடாது, இலக்கிலிருந்து நம்ம டைவர்ட் பண்ணிடக்கூடாது. ஆனால் இருந்தாலும் கூட அதைவிட மிகச் சிறந்தது மறுமையினுடைய இன்பங்கள். இப்படிப்பட்ட நல்லவர்களுக்கு அல்லாஹு தாலா அந்த இன்பங்களை தருவதாக வாக்களித்திருக்கிறான். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட இன்பங்களை அடையக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்கட்டும் என்கின்ற துவாவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹுர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.